வள்ளி 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 வள்ளியின் கதை. இந்த யோசிக்கிறதுலயும் பெரிய யோசனை தினமும் என்ன சமைக்கலான்ற யோசிக்கிறது மட்டும்தான். என்ன யோசிச்சாலும் ஞாபகம் வர மாட்டேனுது. சரி, ஏனோ தானோன்னு எதனா ஒன்று சமைச்சு வச்சோம்னா இந்த வள்ளி அதையும் சாப்பிட மாட்டா. எனக்கு தெரிஞ்சு எல்லா பொம்பளைங்களுக்கும் இந்த ஒரு யோசனை தினந்தோறும் இருக்குதோ என்னமோ. என்னமோ பலத்த யோசனையில் இருக்கிறாங்க மாதிரி இருக்கு. வந்தது கூட தெரியாம. அட என்னம்மா நீ பயப்படுத்திட்ட. இப்படிதான் வந்து யாரனா கத்துவாங்களா? சாரிம்மா, நான் வரும்போது பார்த்தேன் நீங்க ரொம்ப பலத்த யோசனையில இருந்தீங்க. சரி, என்ன பண்றீங்க பார்க்கலாம், ஒரு ஷாக் கொடுப்போன்னு தான் வந்தேன். சாரி. சரி சரிம்மா, பரவாயில்ல. வா வந்து உட்காரு, நான் போய் உனக்கு காஃபி எதனா எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும்மா. என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? நான் வேற என்னம்மா யோசிக்க போறேன், என்ன சமைக்கலான்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி சரிம்மா. அப்புறம் என்னம்மா, ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே போய் ஃப்ரெஷ் ஆகாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் டீ கேன்ட்ரிங்காக கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. அதில் வந்து அவங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொன்னாங்கம்மா. அதனால் நான் உங்ககிட்ட சொல்லாமல் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அதை தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்லலான்னு வந்திருக்கேம்மா. என்னம்மா, என்ன முடிவு, என்ன ஆச்சு சொல்லு. அது ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் முதையாக பார்த்தப்போ அவங்க பஸ் ஸ்டாப்பில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. 2 பசங்க கூட ஒரு பொண்ணு இருந்தா. கான்ட்ராக்ட் விஷயமா பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆஃபீஸ்க்கு வர சொன்னோம். இன்றைக்கி அவங்க பேசி அவங்களோட கான்ட்ராக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுமா. ஆனால் அவங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் என்னோட பழைய வீடு இருக்குது, நீங்கள் வாங்க கொஞ்ச நாள் தங்குங்க, அப்புறம் உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எல்லாம் சரியானதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ் ரெண்ட்டை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எந்த ஒரு ஆசைப்பரியம் இல்லையம்மா? அட என்னம்மா நீ, அப்படியே உங்கள் அப்பாவோட குணம் உனக்கு. ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காங்கன்னா உடனே உதவி செய்யணும்னு நினைக்கிற இல்லையா? எனக்கு எதுக்குமா பிரச்சனை இருக்க போது? உன்னை பார்த்து எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமாக தாம்மா இருக்கு. எனக்கு எதுக்கு, நான் எதுக்கு இவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற நினைக்கிற இந்த உலகத்தில் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்கின்னு நீ ஒரு முடிவு எடுத்திருக்க தெரியுமா? எனக்கு இதில் நீ என் மகளா பிறந்ததுக்கு எனக்கு பெருமையாதாம்மா இருக்குது. நான் அவ்வளோ பெருசாலாம் என்ன புகழாதீங்கம்மா. நான் ஒன்றும் பெரிய உதவியெல்லாம் பண்ணிடல, ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி பண்ணேன், அவ்வளோதான். அட, இப்போ நீ வந்து நம்ம வீடை எழுதி கொடுத்துடலாமா, வாடகைக்கு தான் விட போற. ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு மின் பணம் வாடகையெல்லாம் வேண்டாம், உங்களோட சுச்சுவேஷன் சரியானதுக்கு அப்புறமா நீங்கள் கொடுங்கன்னு சொன்ன தெரியுமா? இதுக்கு பேர் தாம்மா உதவி. எல்லாருமே அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க, உங்களால் முடிஞ்சது தான் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு அந்த வீடு எழுதி கொடுத்துருங்க, அதுதான் எனக்கு உதவின்ட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கின்னு நம்மனால இது முடியும் அப்படின்னு ஒருத்தருக்கு நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் உதவி. அதுதான் நீ பண்ணியிருக்க. சரி சரிம்மா, இப்போ உங்களுக்கு ஒரு உதவி பண்ணிட்டா? எனக்கு என்னப்பா நீ உதவி பண்ண போற? நீங்கள் என்ன சமைக்கணும்னு குழம்பிட்டே இருந்தீங்க இல்லையா? அதனால இன்னைக்கு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பதிலா நான் சமைச்சு தரேன், சரியா? அட, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. ஆஃபீஸ்க்கு போய் களைப்பாக வந்திருப்ப, மறுபடியும் நீ எதுக்கு அடுப்படையில் போய் கஷ்டப்படணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ போ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அம்மா எதனா உனக்கு சமைச்சு உன்னை கூப்பிடுறேன், சரியா? அதெல்லாம் முடியவே முடியாதுமா, நான் கண்டிப்பாக சமைப்பேன். இன்னைக்கு மட்டும் இல்லைம்மா, நான் கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் நான் உங்களுக்காக சமைச்சு கொடுத்துட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாடா கண்ணே, நீ போ, அம்மா பார்த்துக்கிறேன். என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? நான் கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் நீங்கள் தான் தனியாக இருந்து கஷ்டப்படுவீங்க. அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சது நான் கொஞ்ச நாள் என்னால் சமைச்சு கொடுத்து உங்களை நான் சந்தோஷப்படுத்தலான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏமா இப்படி பேசுகிறீங்க?
வள்ளிக்கண்ணு, அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாதுமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உனக்கு என்ன, நீ சமைக்கணும் அவ்வளோதானே? சரி, நீ சமை, அம்மா சாப்பிட்றேன். சரியா? நீ கவலைப்படாத. நீ சோகமாக இருந்தா அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் தானே? எங்க சரி. ம், இதுதான் என் பொண்ணுக்கு அழகு. சரிம்மா, நீ போய் மூஞ்சியெல்லாம் கை காலெல்லாம் கழுவிட்டு வா. நான் உனக்கு காஃபி மட்டும் வச்சு தரேன். அதுக்கப்புறமா எதனா சமைக்கலாம். சரியா? ஆ, சரிம்மா, இருங்க நான் வந்துடுறேன். என்னை சாய்த்தாளே, உயிர் தேய்த்தாளே, இனி வாழ்வேனோ இனிதாக, தடுமாறாமல் தனிமோதாமல் இனி மீழ்வேனோ முழுதாக, இதழோரத்தில் நகை பூத்தாளே, என் பாவங்கள் தீர்த்தே, மழையிடத்தில் நனையாமல் நான் வெளியேறத்தான் பார்த்தேன். அச்சோ அச்சோ. வள்ளி வள்ளி, இப்படி என்ன பாட்டு பாடி புலம்ப விட்டுட்டியே. ஆஃபீஸ்லயும் முதல் மாதிரி பேச முடியறதில்ல. மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்கறதில்ல. உன்னை வச்சுக்கின்னு என்னதான் பண்ண போறனோ. சரி, ஒரு ஃபோன் ஆச்சு பண்ணி பேசுவோம். ஆ, ரிங்கு போகுது. எடுப்பாங்களோ இல்லையோ தெரியல. ஹலோ. ஹாய் பொண்டாட்டி, ஹவ் ஆர் யூ? ஆரம்பிச்சிட்டிங்களா? மறுபடியும் பழையபடியா ஆரம்பிச்சிட்டிங்களா? சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயமா கால் பண்ணீங்க? உங்களுக்கு நான் கால் பண்ணணுமானா எதனா விஷயம் இருந்ததா தான் கால் பண்ணணுமா, இல்லைன்னா பண்ணக்கூடாதா? எல்லாருமே எதனா காரணம் இருந்தால் தானே ஃபோன் பண்ணுவாங்க. சும்மா எதுக்கு பண்ண போறாங்க? லவர்ஸ் எல்லாம் அப்படிதான். காரணம் இருக்கோ இல்லையோ டெய்லி ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுடணும். இந்த விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையா? எல்லா விஷயத்துலயும் 100% இருந்த என்ன பிரயோஜனம்? இந்த விஷயத்துங்களெல்லாம் 0% இருக்கீங்களே. ஆமாம் ஆமாம் ஆமாம், சொல்லிக்கினாங்க சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, சும்மா அப்படியே படுத்துட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என் பொண்டாட்டிய பத்தி நினைச்சிட்டே தான் இருந்தேன். என்ன பண்றது, இவங்களும் மார்கழி முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நம்ம கல்யாணம் எப்போ ஃபிக்ஸ் ஆகுமோ, எப்போ நம்மளுக்கு மேரேஜ் நடக்குமோன்னு கனவை கண்டிக்கினே யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாவா? வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? அக்கா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்க அம்மா நல்லா இருக்காங்களா? ம், நல்லா இருக்காங்க. இப்போதான் கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா, நான் கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ வாவ், உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? ஏதோ அப்படி சுமாரா சமைப்பேன்னு சொல்லுவாங்க. இது கேட்டப்ப இருந்து எனக்கும் உங்க சமையல் டேஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கே. வரட்டா இன்னைக்கு நான் வீட்டுக்கு? உத வாங்குவீங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? அம்மா இருக்காங்க வீட்டுக்கு வர, இதெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்காது. இன்னும் கொஞ்ச நாள் தானே, அதுக்கப்புறம் நான் டெய்லி உங்களுக்கு சமைச்சு தரேன். நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. சரியா? அதெல்லாம் முடியவே முடியாது. எனக்கு உடனே டேஸ்ட் பண்ணி ஆகணும்.
அச்சோ, அப்ப சரி, நாளைக்கு நான் சமைச்சு எடுத்துட்டு வரட்டா? ஆ, ஓகே ஓகே. இது என்னமோ கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா நம்ம எப்படி ஆஃபீஸில் சாப்பிட்றது? ஆமா, நம்ம ஆஃபீஸில் ஒன்றாவும் சாப்பிட முடியாது. சரி, நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு நான் போகிற டைமில் நீங்கள் வந்து என்கிட்ட இருந்து பார்சல் வாங்கிக்கோங்க. சரியா? ம், சரி சரி. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் நாளைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு லேட்டாக வருவேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம இது கேண்டீன் கான்ட்ராக்டாக வந்திருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு வீடு இல்லைன்னு சொன்னாங்க. அதனால தான் என்னோட பழைய வீட்டில் வந்து இருக்கு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். நாளைக்கு காலையில் அவங்க அங்கே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாவா? இந்த விஷயம்லாம் எப்போ பேசுனீங்க? நான் வந்து ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கலான்னு அட்ரஸ் கேட்டேன். அப்போ இப்போதைக்கு நாங்கள் எங்கேயும் தங்கலைன்னு சொன்னாங்க. எனக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால தான் சரி, நீங்கள் இப்போதைக்கு அந்த வீட்டில் தங்கிக்கோங்க. உங்களோட ஃபினான்சியல் சுச்சுவேஷன் எல்லாம் சரியானதுக்கு அப்புறமா நம்ம அட்வான்ஸ் ரெண்ட் பற்றியெல்லாம் பேசிக்கலான்னு சொன்னேன். அம்மாவுக்கும் வந்து சொன்னேன். அம்மாவும் நல்ல விஷயம்தான்னு சொன்னாங்க. ஓ, சரி சரி. அப்போ நீங்கள் எப்படி போக போறீங்க? நான் காலையில் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா நம்ம 2 பேரும் அங்கே போய் அவங்களுக்கு வீடு காமிச்சிட்டு அப்புறமா நான் உங்களை அப்படியே ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறேனே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் தான் கூட்டிகிட்டு போகிறேன். அந்த வீடு போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கப்புறம் நான் டைரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப அலைச்சல் இருக்கும். சரி விடுங்க, நாளைக்கு சாப்பாடு வேண்டாம். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஏங்க, நீங்கள் கேட்டுட்டீங்க, நான் செய்யாமல் இருப்பேனா? நான் கண்டிப்பாக நாளைக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் சாப்பிடுங்க. சரியா? ஆமாம், நான் கேட்குறதெல்லாம் நீங்கள் உடனே பண்ணிடுறீங்களா? என்ன சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் இல்லையே? நீங்கள் சொன்னது எனக்கு நல்லாவே கேட்டுச்சு. அது விடுங்க. இந்த சமையல் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, அதையே நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஐயையோ, எனக்காக ஒன்றும் ஸ்பெஷலாக செய்ய வேண்டாம். நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அது கொஞ்சமாக எனக்கு எடுத்துட்டு வாங்க போதும். அதெல்லாம் முடியாது. உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன். எனக்கு லஞ்ச் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு கேரட் ஹல்வா ரொம்ப பிடிக்கும். கேரட் ஹல்வா செஞ்சு எடுத்துட்டு வரீங்களா? அவ்வளோதானே? சரி விடுங்க, நான் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன். வாவ், நாளைக்கு எப்போ வீடியோன்னு ஆசையாக இருக்கு இப்போவே எனக்கு. அப்புறம் அப்புறம் வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு? கல்யாண விஷயம்லாம் எவ்வளோ தூரம் போயிருக்கு? இல்லைங்க, மார்கழி இருக்கிறதுனால கல்யாண விஷயத்தை பற்றி பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாமா. எனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. நான் அம்மா கிட்ட ஜஸ்ட் கேட்டேன். அதுக்கு இப்போதைக்கு வேண்டாமா, மார்கழி முடிட்டோம், அதுக்கப்புறம் தையில வந்து நம்ம சம்மந்திக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. ம், அப்புறம் அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது. என்ன விஷயம் அள்ளி சொல்லுங்க. நான் எதுக்கு தப்பா நினைச்சுக்க போறேன்? அது ஒன்றும் இல்லை. இந்த வீடு வந்து நாங்கள் வந்து லோனுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். நான் மந்த்லி வந்து லோன் கட்டிகிட்ருக்கேன். கல்யாணம் வந்து திடீர்னு ஃபிக்ஸ் ஆனதுனால இப்போது என்னால் லோனை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அதே மாதிரி நான் கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு சேலரி அமுச்சு விடுற அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் கூட மனசில் வந்துருச்சுன்னா நான் வாழ்கிறது அங்கே ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இந்த விஷயம் நான் முன்கூட்டியே வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். இது சரிப்பட்டு வருமா? அவ்வளவுதானே விஷயம். நான் ஒரு தடவை அப்பா கிட்ட பேசிடுறேன். அப்பா கிட்ட சொல்லிட்டுமன்னா அப்பா அம்மா கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லிடுவாங்க. ஆனாலும் நீ சொல்லல அப்படின்னும் போது பிரச்சனை வரும் தான். அதனால நீயும் உங்க அம்மாவும் வந்து ஒரு தடவை எதுக்கும் அம்மா கிட்ட சொல்லிடுங்க. சரிங்க. அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் டூ மச்சாக எதிர்பார்க்குறீங்களா? இந்த விஷயம் தானே வேணான்றது. நாங்க எதுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் கேட்க போறோம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன்னோட விருப்பம் இந்த விஷயத்துல. பட் வீடு லோனு நான் சேலரி வீட்டுக்கு கொடுக்குறேன் இப்படின்ற விஷயம் வந்து நான் உன் பக்கமாக தான் நிற்பேன். நீ வந்து இப்போ எனக்கு எப்படி எங்கள் அம்மா அப்பா முக்கியமோ அதே மாதிரி உனக்கும் உங்கள் அம்மா முக்கியம்தான். நீ அவங்களுக்காக ஆசை ஆசையாக கட்டியிருக்க.
அந்த வீட்டோட லோன் எல்லாம் கிளியர் பண்ணணும்னு உனக்கும் ஆசை இருக்கும், அது எனக்கு புரியுது. ஆனா இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன்ற அம்மா அப்பாவை வந்து நான் இதுல வந்து பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்பவே வந்து எங்க அம்மா உன்னை பத்தி தப்பா நினைக்க கூடாது. கல்யாணத்துக்கு முன்னையே என் பையன்கிட்ட எல்லாம் சொல்லிட்டா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வரும். ஏன்னா எங்க அக்கா விஷயத்துல நாங்க ரொம்ப பார்த்துருக்கோம். அதனால நீ இந்த தப்பு பண்ண வேண்டாம். இப்போ கல்யாண விஷயம் ஆரம்பிக்கும் போது எங்க அம்மா அப்பா உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீ இந்த விஷயம் சொல்லிட்டேன்னா நம்ம ஃபியூச்சருக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல நீங்க சுயநலமா இருக்கீங்கன்ட்டு நீ நினைச்சுக்காத ப்ளீஸ். ச்சே ச்சே, நான் எதுக்குங்க அப்படியெல்லாம் நினைக்க போறேன். அதே மாதிரி தான் கல்யாணத்துக்கு அப்புறமா திடீர்னு நான் வந்து உங்களுக்கு என்னோட சேலரி எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை தான். ஆனாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா நீ பெரிய வீட்டு மருமக, நீ வேலைக்கு போகக்கூடாது அப்படின்றது எதனா வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய லோன் இல்லை. இன்னொரு மேக்ஸிமம் ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்மளுக்கு இன்கேஸ் கல்யாணம் எதனா ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லோன் திரியிற அளவுக்குன்னா கூட நான் கொஞ்சம் வேலைக்கு போய் ஆகணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நான் ஃபுல் கேஷ் தரேன், நீ பே பண்ணிடு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாத. என்னோட சுய சம்பாத்தியத்தில் தான் இந்த வீடு இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுதான் நான் உங்கள் கூட ரொம்ப நேரமாக பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் எனக்கு அதுக்கான சமயம் கிடைச்சிச்சு. சேச்சே, அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை வள்ளி. எங்க அம்மாவுக்கு வந்து சமைக்கிறது இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துல வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். அதுவும் இல்லாம எங்களை பாத்துக்கிறதுலயே அவங்களுக்கு முழு டைம் போயிடுச்சு. அதனாலதான் அவங்க வேலைக்கு போகல. அது மட்டும் தானே தவிர எங்க ஃபேமிலியில பொண்ணுங்க வேலைக்கு போகக்கூடாது, அவங்க சம்பாத்தியத்துல சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் நாங்க எந்த ஒரு ரூல்ஸ் போட மாட்டோம். அவங்க அவங்களோட இஷ்யூ, அவங்க அவங்களோடது, அவங்க அவங்களோட விருப்பம். ஆனா என்ன ஒரு முடிவு எடுக்கணும்னாலும் எங்க வீட்டில் எதிர்பார்க்கறது என்னன்னா ஃபேமிலிக்கு தெரியணும். ஃபேமிலிக்கு தெரியாம எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து எங்க அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் நீ பார்த்துக்கினேன்னா உன் கூட எங்க அம்மா ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன். சரிங்க. அப்புறம் அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு வேறு எப்படி இப்படிலாம் இருந்தால் பிடிக்கும்? மேடம், உங்களை கட்டிக்க போறது நான். எனக்கு நீங்க எப்படி இருந்தா பிடிக்குமோ அப்படி நீங்க மாத்திக்கிறதுல கூட அப்படி மாத்திக்க கூடாது. சரி, ஒரு விதத்துல அது கூட நியாயம்தான். ஆனா எங்க அம்மாவுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்க எதுக்கு இருக்கணும்? ஐயோ, நான் எப்படி இருக்கணும் அப்படி இருந்தது பார்த்து தானே உங்களுக்கு என்ன பிடிச்சிச்சு. அப்படின்னா நான் இருக்கிறது இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கினேன். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது இல்லையா? அதே மாதிரி அவங்க கூட நான் எவ்வளோ அந்த அளவுக்கு நல்லா சந்தோஷமாக இருப்பனோ அந்த அளவுக்கு உங்கள் மேலேயே அவங்களுக்கு அக்கறையும் பாசமும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற மாமியார் மருமகள் சண்டை பிரச்சனை அது நம்மக்குள்ள இருக்கக்கூடாது. எனக்கும் அவங்க வந்து அம்மா மாதிரி தான். அவங்களுக்கு நான் ஒரு பொண்ணு மாதிரியாக தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு விஷயம்தான், எனக்கும் எங்க அம்மாவுக்கும் வந்து ஒரே டேஸ்ட் தான். அதனால உன்னை எங்க அம்மாவுக்கு கண்டிப்பா பிடிச்சிடும். நான் என்ன சொல்றேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அவங்க உன் கூட ரூடா அம்மா, பேசிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்கன்னு இல்லாம என்ன ஒன்று நடந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயிட்டா நம்மளுக்கு நல்லது. ஏன்னா எங்களுது ஜாயிண்ட் ஃபேமிலி. ஜாயிண்ட் ஃபேமிலியில் அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயம் மட்டும் நீ கற்றுக்கினாலே போதும். சரிங்க சரிங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, நான் போகிறேன். நாளைக்கு மீட் பண்ணுவோம். சரி வள்ளி, பாய். ஐ லவ் யூ. ஐ மிஸ் யூ. பாய். எல்லா குடும்பத்திலையும் நடக்கிற பிரச்சனை, எங்க அக்கா குடும்பத்துல நடந்த பிரச்சனை இந்த வீட்டில் நடக்கக்கூடாது. வள்ளி எங்க அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி எங்க அம்மாவையும் வந்து வள்ளிய புரிஞ்சிக்கணும். இது ஒண்ணுதான் எனக்கு வந்து கடவுள்கிட்ட வேண்டுதலா இருக்கு. தங்கச்சிங்க, அக்கா இவங்கெல்லாம் வள்ளிய கண்டிப்பா பிடிச்சிடும். ஆனா அம்மாவுக்கு ஒரு சில விஷயத்துல வந்து கொஞ்சம் அடம் இருக்கு.
அது வள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிக்கினாலனா இந்த வீடு இதே மாதிரி எப்பயுமே கூட்டும் கூட்டு குடும்பமா இருக்கும். இது நம்ம கையில தான் இருக்கு. நாம தான் இந்த வீட்டுக்கு ஒரு பையனா இருந்து தூணா இருந்து நம்ம குடும்பத்தை என்னென்னைக்குமே சேர்த்து வச்சு பார்த்துக்கணும். எல்லா விஷயத்துலயும் எல்லாரும் முன்னாடியும் பொண்டாட்டியையும் சரி அம்மாவையும் சரி 2 பேரையும் விட்டு கொடுக்க கூடாது. அவங்கள கஷ்டப்படுத்தவும் கூடாது. நம்ம எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் 2 பேருக்கும் சாதகமாக தான் இருக்கணும். ம் இந்த விஷயத்துல அப்பா தான் எக்ஸ்பர்ட். அவங்க கிட்ட முதல்ல கத்துக்கணும். கல்யாணம்னா கல்யாணமா குழந்தையா குட்டியா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்ன கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு யோசிச்சாலே போதும். நம்ம குடும்பம் இப்போ இருக்கிற மாதிரியே சந்தோஷமா எப்பயுமே இருக்கும். ஹாய் கண்ணுங்களா, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிடுவீங்க தானே? பண்ணிடுவீங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கண்ணுங்களா, நாளைக்கு பார்க்கலாமா? பாய்.